ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இதோட எத்தனாவது தரம் இங்க வரோம்? நடுவுல நாங்க ஒரு வாட்டி வந்தோங்க. அஞ்சாவது தரம். இது அஞ்சாவது தரம். நடுவுல ஒரு வாட்டி வந்துட்டு நாங்க வந்து கார் எங்களுக்கு வந்து நடுவுல ஒரு வாட்டி சொன்னாங்க, கார் வந்துருச்சு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். கடைசியில பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷம் வந்து எங்களுக்கு மெசேஜ் வருது, இன்னைக்கு கார் இல்ல, டிலே ஆயிடுச்சு டிரான்சிட்லன்னு. செம்ம கடுப்பாயிடுச்சு எங்களுக்கு. அதாங்க அப்படின்ற மாதிரி என்னமா. ஆனாலும் வந்து நேர்ல வந்து ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முந்தா நாள் தானே, ஆமா முந்தா நாள் தான் வந்து கேட்டுட்டு ஏன்னா திருப்பி கடுப்பாயிடக்கூடாது, இல்ல இல்ல வந்துருச்சு அப்படின்னாங்க. ஆனாலும் நாங்க இங்க இன்னைக்கு வந்து பக்கவா ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். டெலிவரி எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல நிப்பாட்டி வச்சிடறாங்க. நம்ம ஜம்முன்னு இருக்குது, நல்லா பெருசா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல காலம். we made a good decision. கலர் இல்ல, இப்பதான் வந்து ஒரு புது கார் எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஏ இதுதான் நம்ம கார். ஹாப்பியா? இந்த வாட்டி எடுப்போமான்னு தெரியல. இல்ல போன வாட்டி நான் ரெடிலாம் ஆகல. ஸோ போன வாட்டி நான் ரெடிலாம் ஆகலைல்ல. போன வாட்டி வர எனக்கு கோயிலுக்கு போக முடியாது, அதனாலதான் சுவாமியா பார்த்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று வந்து நமக்கு கலர் வந்துட்டு வெள்ளை கலர் வரக்கூடாதுன்னு இருக்கு. உண்மையிலேயே எங்களுக்கு அந்த ஒரு ஃபீலே வரல, அதனால கடவுளா பார்த்து நமக்கு டிலே பண்ணி விட்டுட்டாரு. ஸோ இந்த வாட்டி நமக்கு கண்டிப்பா நம்ம கார் இன்னைக்கு எடுப்போம்னு நினைக்கிறேன். ஜம்முன்னு வெளில பளபளன்னு தாங்க இருக்கு. இன்னும் உங்க கொக்கு காமிக்கிறீங்க? ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். நீங்க கொக்கு காமிக்கிறீங்கன்னு நினைச்சிட்டேன். ஆக்சுவலி பளபளன்னு தான் இருக்கு. போன வாட்டி அந்த மாதிரி இல்ல இல்ல, ஏதோ டல்லா இருக்க மாதிரி இருந்தது. இது என்ன நல்ல பாலிஷ் போட்ட மாதிரி பளபளன்னு இருக்கு. அது ஒரு மனப்பிராந்தியா தெரியல. வெளில போய் பார்ப்போம் வாங்க. ரெடி டு வாட்ச். பசங்க ரெண்டும் பழைய கார்ல, நம்ம வந்த கார்ல வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஓ செம்மையா இருக்கு. ஏய் மாம்ஸ், நல்ல காலம். இப்ப நம்ம கலரை மாத்தணும்னு எனக்கு தோணுது. இதுக்கெல்லாம் நம்ம கலர் இதெல்லாம் வச்சிருக்கோம். ஏய் இதுவே என்னப்பா வேற மாதிரி இருக்கு, இங்க பாருங்க. இல்ல டிஃபரெண்டா இருக்கு டயர். நீ சாவி போடு. ஃபர்ஸ்ட் நீ சாவி போடு. சாவி பாத்தீங்களா? அன்பாக்சிங். எஸ், சாவி அன்பாக்சிங். நம்மளுடைய டெஸ்லா கார் எங்க காமிக்கணும்னு சொன்னீங்க? இந்த மேல அந்த கேமரா கீழே, அந்த கேமரா இருக்கு அது கீழே. ஓ லாக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திரும்ப காமி. இப்பதான் ஓபன் ஆட பாமே. ஓபன்ல தான் பாருங்க. ஓபன்ல இந்த காரை லாக் பண்ணிட்டு திரும்ப திறக்கும். டோர் ஓபன் செய். ஏய் வாங்க வாங்க சேர்ந்து பண்ணலாம் வாங்க. தர வாங்க மாமா. சேர்ந்து எப்படி பண்ண முடியும்? சூப்பரா. ஏய் சோ கார் பாத்தீங்களா, சூப்பரா தாங்க இருக்கு. டு பி ட்ரூ நல்லா வந்து இதுவா இருக்கு. இப்ப வெச்சதுல தான் இதெல்லாம் வந்துட்டு இது வந்திருக்கு. சோ பயங்கர சூப்பரா இருக்குங்க. இது பாக்குறதுக்கே பயங்கர வந்து புதுசா தெரியுது. ஆக்சுவலி எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்கு, அந்த காரை பார்க்கும்போது எனக்கு பழைய கார் ஃபீல் தான் வந்தது. புது காரே இல்லாத மாதிரி இருந்தது. என்ன அழுக்கா இருக்குன்ட்டு. ஆனா இது அப்படியே பளபளன்னு இருக்கு. மேம்ஸ் தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? இப்போ அந்த காருக்கும் இந்த காருக்கும் எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே யாரா வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? என்னன்னு பாக்கலாம். நீங்க கடகடன்னு பசங்களை கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளால செக் கூட பண்ணவே முடியாது. நாங்க வந்துட்டு ஃபுல்லா அக்கு வேற ஆணி வேற கரெக்டா இருக்கா. நான் பெயிண்ட் பாக்குறேன், சதீஷ் வந்துட்டு மத்ததெல்லாம் லைக் ஃபுல்லா எலக்ட்ரிக் தானே, ஸோ மற்றதெல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறாரு. இல்லப்பா இது என்ன பாப்பா? போல எச்சே போட்டு தடவி பாருங்க. போலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, திரும்ப அது ஸ்கிராச் ஆன மாதிரி இருக்கு. இல்லையே, போன மாதிரி இருக்கு. லைட்டா போன மாதிரி இருக்கு. முதல்ல தூரமா இருந்த போது ஸ்கிராட்ச் தெரிஞ்சிச்சு, இப்போ லைட்டா போன மாதிரி. ஸோ பெயிண்ட் ஒரே ஒரு இடத்துல ஸ்கிராட்ச் இருந்த மாதிரி இருந்ததுல, அதுவும் போயிடுச்சு ஆக்சுவலி.
ஸோ பிரச்சனை எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம டெஸ்லா கார் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஃப்ரங்க்கு, ட்ரங்க்கு, சரி அதை வந்து சதீஷ் அந்த மூடட்டும். கார்பெட் ட்ரங்க் திறக்கிறீங்களா? ட்ரங்க் மூடுங்க. ஏன் சீட்ஸ் மட்டும் முன்னாடி பின்னாடி நகர்த்தி பார்த்துக்கலாம் அப்புறமா. ஓகே, ஸ்வேதா வந்து காருக்கு வெளியில நிக்கிறா. அது வந்து அப்படியே தெரியுது. இந்த மேம்ஸ் எப்படி? செமையா இருக்கு. ஓகேவா? அப்போ ஓகேப்பா, சூப்பரா இருக்குப்பா. க்ளீன் அண்ட் பியூட்டிஃபுல்லா இருக்கு. எனக்கு கார் பளபளன்னு இருக்குன்ற போதே ஹாப்பி ஆயிடுச்சு. சரி, ஓகே, போய் சைன் போட்டு எடுத்துடலாமா? வாங்க, லெட்ஸ் கோ. யா அதே மாதிரி சீட்ஸ் மட்டும் அதே மாதிரி செகண்ட் சீட்டரும் தேர்ட் சீட்டரும் மட்டும் பாத்துக்கோங்க. போல இரு வரேன். இரு, சேதா தேர்ட் ரோல உட்காந்துருக்கா. தேர்ட் ரோல இருந்து வெளில வர. என்ன இருந்தாலும் மினி வேன் தான். ஆமா ஆமா, உனக்கு தேர்ட் ரோ சின்னதா தானே இருக்கும். தேர்ட் ரவுண்ட் இல்லப்பா, டோட்டலாவே வந்து மினி வேன்ல எப்படி நீங்க போவீங்கன்னா ஒரு ராஜால தேர்ல போற மாதிரி போலாம். நல்ல இடமோட லிமோ ஸ்மால் சைஸ் மாதிரி இருக்கும். புரியுதா? நீங்க நடு சென்டர்லயே உட்கார்ந்து பாருங்க. அவ்வளோதான், நாங்கள் ஃபுல்லாக வந்துட்டு செக் பண்ணி முடிச்சிட்டோம். அக்கு வேற ஆணி வேற. உண்மையிலேயே வந்துட்டு சூப்பராக இருக்குது. பல பார்த்தோன்னே பெயிண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி சீட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணியாச்சு. சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுடைய கார் இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்லா எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கிட்ட கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2 காரில் தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தனித்தனியாக கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு டின்னர்ல எங்கன்னா டின்னர் சாப்பிடலாம். ஆனா எனக்கு என்னவோ இந்த காரை இங்கேயே வச்சுட்டு நாங்க 4 பேருமே டெஸ்லால மொத்தமா போயிட்டு கோயில பூஜை பண்ணிட்டு அப்புறமா கடைசியா வந்து டின்னர்லாம் சாப்பிட்டு அப்புறம் கடைசியா வந்து நம்ம காரை எடுத்துக்கலாம். தனித்தனியா ஓட்டிட்டு போயிடலாம். இந்த நம்மளுடைய மினி வேனை இப்போதைக்கு நம்ம டெஸ்லாலேயே போகலாம். ஏன்னா அதுலதான் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பசங்க கார்ல தூங்கிட்டு இருக்காங்க பாவம். 2 பேரும் எழுப்பலான்னு வந்து இன்னும் தூங்குறாங்க. அனிமா, நான் உன்னை சொன்ன அழ மாட்டியே? என்னடா என் பெயிண்ட் சரியில்லை அனிமா, வேற டெஸ்ட்லாம் எடுத்துக்கலாமா? ஆமா அனிமா, சும்மா சொன்னடா. போன வாட்டி இல்ல சும்மா அழாத சும்மா சொன்னேன். அழ வைக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை கோயிலுக்கு போற டைம்ல. போன வாட்டி அணிக்குட்டி பாவம் அழுதுட்டான். இல்லடா பட்டுமா, டெஸ்ட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 நல்லா குழந்தைங்க தூங்கிட்டாங்க. அதனால எடுத்துட்டேன்டா டெஸ்லா. எங்க இருக்குற? வா காமிக்கிறேன் வா. கிரே கலர் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஓஹோ, அனி கேக்குறான் ஏன் இன்னும் செக் பண்றாரு? செக் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. பண்ணிட்டோம் மாம்ஸ். ஆஃப் பண்ணியாச்சு. சதீஷ் சைன் போட்டு முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான், கார் நம்ம வாங்கியாச்சு. ஏய் ஹாப்பியாடா? நல்லங்கடா. இங்க கார் முன்னால எவனா கூப்பிட்டு போட்டோ எடுக்கலாம். செல்ஃபி எடுக்கலாமா? எப்படி சொல்லு அனி? அனிதான் என்னடா போன வாட்டி அனி அழுதுட்டான். இங்க பாருங்க அவனுடைய ரியாக்ஷனை. யா இருங்க, அவங்க 2 பேரும் பார்க்கவே இல்ல. பாவம்பா, பார்க்கட்டும் ஒரு நிமிஷம். என்னடா புரியல? செம்மையா இருக்குது. இங்க பாருடா அனி, செம்மையா இருக்குதான். ட்ரெஸ் ஓட்டறானே. அனிக்கு ஒரே குஷி நிஜமாவே. மாம்ஸ் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான் பாப்பா. ஞாபகம் இருக்கா? பரவாயில்ல, அவன் வந்தோடனே தொடச்சு கொடுத்துட்டான்ல. அவர்கிட்ட போய் சொன்னாங்க எங்களுடைய சேல் டெஸ்லா சேல் ஏஜென்ட். வாங்கலாமாப்பா? டேய் வாங்கிட்டோம்டா, வாங்கிட்டோம். கீ கார்டு டாடி கிட்ட இருக்கு. எடுத்துக்கிட்டீங்கல்ல? இருக்குல்ல, ஒன்னு என்கிட்ட இருக்கு, ஒன்னு இதுக்குள்ள
லவ் பாக்ஸ். சரி கோயிலுக்கு போலாமா? யா. This looks weird. ஏண்டா? I'm not used to it. You're not used to it. No. I've never seen the dividers. Ooh, moms. வாங்கியாச்சு. யா அப்பாடா. வாவ் சூப்பரா இருக்கு. என்னடா गाइस? ஒரே பல்லுதான், வாய் முழுக்க பல்லுதான் ரெண்டு பேருக்கும். எங்களுக்கு வந்தாண்டா. சரி கோயிலுக்கு போலாமா? எஸ், கோயிலுக்கு தான். நேரா கோயிலுக்கு போயிட்டு மணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார் சீட்டா அதெல்லாம் போய் எடுத்துக்கலாம். மணி 7 o'clock ஆகுது. சோ இப்ப போயிட்டு கார்ல, பழைய கார்ல போய் எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கோயில் கிளம்பலாம். சோ பழைய கார்ல பாத்தீங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் கோவிலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால கண்டிப்பா போயிட்டு தண்ணி வேறதாக எடுக்குது. உள்ள போய் சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டுமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தண்ணி வேறதாக எடுக்குதா? சோ குடிச்சிட்டு இன்னும் கூட என்ன நம்பவே முடியல, நம்ம எடுத்துட்டோம்ட்டு. நம்மள வந்து வெச்சி செஞ்சுட்டு ஆமா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இதுவே வந்துட்டு இந்த ஜிபிஎஸ்ல வந்து அட்ரஸ் வந்து வெங்கடேஸ்வர டெம்பிள். பெல்டமா உடனே தெலுங்கரா மாறிடுவாரு இவரு. ஆனா தெலுங்கு தான் இவருக்கு வராது. இருங்க அவ்வளவுதான் கிளம்பி நாங்க இதுக்கு போயிட்டு இருக்கோங்க, வெங்கடேஸ்வரா டெம்பிளுக்கு. அட்லாஸ்ட் எப்படி இருக்கு? It looks like a Lambo. Like a seat lambo. ஏதோ லாம்போல டெய்லி லாம்போல போன மாதிரி லாம்போ சீட் மாதிரி இருக்குதான். கரெக்ட். சரி பட்டு நீ எப்படி இருந்தாலும் சீட். வண்டி எவ்வளவு மைல்ஸ் போயிருக்கு எப்பறா பார்க்கணும். அதுதான் நாங்க வந்துட்டு கோவில் வந்தாச்சுங்க. டைம் ஆல்மோஸ்ட் இல்ல, டைம் வந்து 7:30. 9 மணிக்கு தான்ப்பா மூடுவாங்க வீக் டேல. இன்னைக்கு கிளாஸ் இல்ல. ஆமாடா, உனக்கு கிளாஸ் இருக்கா? நான் கால் பண்ணி சொல்றேன் உங்க டீச்சருக்கு. கிளாஸ் இருக்குடா. இல்ல கிளாஸ் நீங்க வாங்க. Then you will arrive at your destination. கார் பூஜை இது எங்கடா இருக்கு? ஏடா நம்ம வீட்டு டிவி ஸ்கிரீன் மாதிரி இவ்ளோ பெருசா இருக்குது இது. என்னடா? இது என் லேப்டாப் சைஸ்ல இருக்கும் போல இருக்குது. வெறும் கீபோர்ட் தான் வேணும். ஏய், நான் the laptop size மாதிரி. ஆமா, கார் பூஜைக்கு தனியா ஒரு இது இருக்கும்ல. தெரியலையே. சரி வா போலாம் வா. சோ அவ்வளவுதான், கீ எல்லாம் எடுத்துக்கிட்டு 2 கீயும் எடுத்துக்கிட்டு ஹைவே தான் 2 பேரும் முன்னாடி நேரம் கொடுத்துட்டாங்களா, சாமிக்கு கோயிலுக்கு கும்பிட்றதுக்காக வந்துட்டோம். ஸோ நாங்கள் வந்துட்டு கார் பூஜைக்காக வந்துட்டு டிக்கெட்ஸ் வாங்கினோம். எவ்வளோ? 51. அதோட ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க அழகா வந்துட்டு சுவாமியோட இது கொடுத்துருக்காங்க. பிளஸ் அது என்ன பார்த்து 2 ஆப்பிள். அப்புறம் 2 ஆப்பிள். இது ஓகே பார்த்து, அது அணியோட சிப்ஸ், அது அணி சிப்ஸ். ஸோ இதுதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சுவாமியோட இது வந்து காரில் வந்து வைக்கிறதுக்காக அழகா கொடுத்துருக்காங்க. வெங்கடேஸ்வரா சாரி பாலாஜி ஸ்ரீ பாலாஜி. சூப்பர், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். வாவ் சூப்பர்லப்பா. இதுதான் இருக்கிறதுல அன்எக்ஸ்பெக்டட் மாம்ஸ் சர்ப்ரைஸ் நமக்கு. இது என்ன? ஆமாடா கண்ணா, நாராயணா ரொம்ப அழகா இருக்காரு இல்ல? சூப்பரா இருக்குல? யா, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல, சர்ப்ரைஸ் இது ஆக்சுவலி. அவர் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்தா, ரெசிப்ட் மாதிரி கொடுத்தாங்க. ரெசிப்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா வீக் டே, அதனால தான் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து நல்ல கூட்டமே இல்லை. வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி இவங்க என்னென்னா கேட்ரிங், அதாவது கேன்டீன்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் வந்து இங்கே சாப்பிட்ணும், கோவிலில் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டேஸ் மட்டும்தான் ஃபுட்டு இருக்கும். மிச்ச டேஸ்லாம் வந்து கோவிலுக்குள்ளே வந்து சாப்பாடு இருக்காது. இப்போ மற்ற கோவில்லாம் நம்ம யூஎஸில் நிறைய கோவிலுக்கு போயிருக்கோம்ல,
அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளேயே வந்து சாப்பாடு இருக்கும், ஆனால் இங்கே வந்து இருக்காது. அவ்வளோதான். நாங்கள் வந்து பிரசாதம் எடுத்துக்கிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே வந்து இங்கே வந்து பிரசாதம் இருக்கும். காலையிலையும் பிரசாதம் வச்சுருப்பாங்க. நாங்கள் போகும்போதெல்லாம் நாங்கள் இது வரைக்கும் பிரசாதம் பார்த்துருக்கோங்க. ஸோ புளியோதரை வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து புளியோதரைனா வேணான்னு நம்ம சொல்ல போகிறோம், எங்களுடைய ஃபேவரெட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு காருக்கு பூஜைக்கு வந்துட்டு நாங்கள் அங்கே புக் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் புக் பண்ணிவிட்டு காருக்கு வந்து பார்க்கிங் பண்ணிவிடுங்க, பூஜை போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கான், அங்கே போய் பார்க்கிங் பண்ணிவிடுங்க. பார்க்கிங் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயே வந்து இவர் வந்துடுவார், அர்ச்சகர் வந்துடுவார், உங்களுக்கு பூஜை போட்டுருவாங்க. சரி, காருக்கு பூஜை போட்டுருவாங்க. நாங்கள் நல்லா கும்பிட்டு முடிச்சிட்டோம், இருட்டிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ இப்போ வந்துட்டு கார் பூஜைக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஸோ குருக்கள் வந்து அங்கே போயிட்டாரு கரெக்டாக. நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வரதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு கடகடன்னு வந்து பூஜை போட ஆரம்பிச்சிட்டாரு. நான் கொஞ்சோண்டு லைட்டாக வந்தேன். பார்த்திங்கன்னா அவர் கரெக்ட் டைமுக்கு ஷார்ப்பாக வந்துட்டார். அவ்வளோதான், காருக்கு பூஜையை போட்டுட்டு சூப்பராக ஹாப்பியாக நம்ம கார் எடுத்துட வேண்டியதாங்க. कृपाकटाक्षसिद्ध्यर्थं पातारविन्दयोः नूतन चतुश्चक्र वाहन पूजान् सद्य कर्म कर्तुम् अक्षते योग्यता सिद्धिरस्तु भवन्तः महान्तः अनुग्रह. அவ்வளோதான், சூப்பராக காருக்கு வந்து பூஜை போட ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுங்க. டு பி ட்ரூ, இது மோர் தென் காரு அப்படின்றதோட வந்துட்டு ஒரு ட்ரீம் காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் எங்களுக்கு வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க வாங்கிறதுக்கு முன்னாடி, லைக் இது அதுன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஏன் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் மாதிரி சதீஷ்க்கும் கிரிஷுக்கும் இதை வாங்கணும். சதீஷ், கிரிஷ், அனிஷ் எங்கள் 3 பேருக்கும் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோட்லலாம் டெஸ்லா போனால் டெஸ்லா போகிறடா அப்படின்ற மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இது பண்ணுது. ஸோ அதனால சரி, நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டு கடைசியில் வேறு கார் வாங்கினா இந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று சதீஷ்க்குமே அது ரொம்ப ஆசை. சரி, ஓகே, வாங்குறது நான் போச்சு, அதனால் நமக்கு டெஸ்லா வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்றது தான் எங்களுடைய பிளானு. ஸோ கண்டிப்பாக நம்ம டெஸ்லா வாங்கிட்டு, நிறைய பேர் வந்துட்டு லாங் ட்ரிப் போக முடியாதுன்னு சொன்னீங்க. ஸோ அதையும் நம்ம வந்து டெஸ்லா எடுத்து ஒரு லாங் ட்ரிப் போட்டு டெஸ்ட் பண்ணிட வேண்டியதாங்க. அவ்வளோதான், பூஜை வந்து சூப்பராக போட்டுட்டு இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேரியில் இருக்க வெங்கடேஸ்வரா டெம்பிள் தான். ஸோ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் எங்கன்னா போய் சாப்பிட்லாம் அப்படின்றது தான். ஆஸ் யூஷுவல் என்னுடைய இஷ்டம் வந்துட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாம் அப்படின்றது தான். இவங்க எங்கே நம்ம பேச்சை கேட்பாங்க, இவங்களுக்குன்னு ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. பார்க்கலாம் எங்கே போய் சாப்பிட்றதுன்னு தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூஜை போட்டதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். गोविंदाय नमः ओम श्रीनिवासाय नमः ओम श्री भूनीला समेत लक्ष्मी वेंकटेश्वर स्वामी परब्रह्मणे नमः ओम आवाहिताः सर्वाः देवताभ्यो नमो नमः ओम नारिकेल खण्डद्वयं काश्मीरफलं निवेदयामि ताम्बूलं समर्पयामि स्वर्णपुष्पं पुनाडि वांग सर मंत्रपुष्पं क्लॉकवाइज लीनो एंटी क्लॉकवाइज கிருஷ்ணா இப்படி வாமா கண்ணா. स्वर्णपुष्पं मंत्रपुष्पं समस्तरा रेडी. ஏய் மாம்ஸ், நீங்க ரிஸ்க் தான் நீங்க பண்ணது. கார் அங்க வச்சுக்கிட்டு वेंकटेश्वर परिपूर्ण कृपा कटाक्ष सिद्ध्यर्थम नारिकेल खण्डद्वयं ताम्बूलं निवेदयामि स्वर्णपुष्पं मंत्रपुष्पं समस्तराज उपचार पूजां समर्पयामि. ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्. சதீஷ் வந்து தேங்காய் உடைச்சது தான் நான் சீரியஸ்லி பயந்துட்டேன். அவர் போட்டு அவர் ஆக்சுவலாக வந்து அந்த அர்ச்சகர் சொன்னார், கீழே வந்து லைட்டாக அப்படியே உடைக்க சொன்னார். நம்ம வீட்டிலலாம் உடைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உடைக்க சொன்னார். இவர் பார்த்தா சூர தேங்காய் உடைக்கிற மாதிரி டப்பால்னு போட்டார். நல்ல காலம் அது காரில் வந்து வெளில, அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோதாங்க, 4 பக்கமும் எலுமிச்சை பழம் விற்க சொல்லிட்டாங்க. எலுமிச்சை பழம் வச்சுட்டு நம்ம கார் எடுத்துட வேண்டியது தான். என்னென்னா அம்மா வந்தாங்கன்னா டெஸ்லாவில் வந்து தெரியல எப்படி ஒரு உட்காருவாங்கன்னு. ஸோ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து 7 சீட்டர் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். பின்னாடியும் வந்துட்டு 2 சீட்டர் இருக்குது. ஆனால் பயங்கர ஏற்கனவே சொன்ன மாதிரி மினி வேன் அளவுக்கு ஸ்பேஸில் இதான், இது சின்ன சைஸில் தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு 7 சீட்டர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வாங்கினதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹோல் டூர் காமிக்கிறேன், 7th சீட்டர் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத. சரி, ஓகே, பூஜை போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டாரண்ட் போகும்போது மீட் பண்ணலாம்.
எல்லாம் போட்டுருங்க. கையில் எதுவும் பேலன்ஸ் வச்சுக்காதீங்க. இந்த பேக்லாம் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் போய் காரை ஸ்டார்ட் பண்ணி லெமனை பிரேக் பண்ணி மறுபடியும் வெளில ருத்ராயாஸ்து மங்களம் மங்களம் பகவான் விஷ்ணு மங்களம் கருடத்வஜ மங்களம் என்னமா லெமன் ஃப்ரீ லெமன் ஜூஸ் என்னமா. இப்போ வந்து நாங்க எங்க போய் சாப்பிடலாம் அப்படின்றதான் பிளான். கிறிஷ்குட்டிக்கு எங்க போனோம்? கோஜிஸ். அனி உனக்கு எங்க போனோம்? அனி இதுடா என்ன சொல்லு? டாக்கோ பெல் மட்டும் சொல்லுறாங்க. இது ரெண்டு தவிர வேற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. டாக்கோ பெல் ஆளு கடை ரூடினஸ் பீட்சாவா உங்களுக்குமா? எதா இருந்தாலும் ஓகே. எனக்கும் தெரியல. கோஜிஸ் போயிடலாமா? அமெரிக்கன் தாய் ஏசியன் தாய் பெத்த தாய் நான் இங்க இருக்கேன். சரி ஓகே நம்ம நேரா அங்க கிளம்பிடலாம். ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ரோபோ அதெல்லாம் இருந்தது, ப்ளஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் இருங்க காமிக்கிறேன். கொஞ்சம் நாறுது ஆக்சுவலி, கொஞ்சம் நாறுது. ஸோ ரோபோ பார்க்கறதுக்கே ஆசையாக இருந்தது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாட் பாட்டுன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நடுவில் வந்துட்டு ஹாட்டாக வச்சுருவாங்க. ஸோ ஆனால் வந்துட்டு வெஜிடேரியன்ஸ் எந்த அளவுக்கு சாப்பிட்லாம் அப்படின்றத நான் போக போக காமிக்கிறேன். அவங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க நடுவில் வந்து எந்த மாதிரி இது இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அன்லிமிட்டடாக வாங்கிக்கலாமா, அதே மாதிரி நடுவில் வந்துட்டு லைக் ப்ராத் வச்சுருவாங்க. நாங்கள் வெஜ்ஜி ப்ராத் தாங்க கேட்டிருக்கோம். எவ்வளோ போட்டாங்க டோட்டல் பில்ல? எக்ஸ்பென்சிவ் ப்ரோ. இது உங்களுக்கு மட்டும் 35. அந்த வெஜிடபிள்னால ப்ளஸ் $4. எனக்கும் தானே இல்லையா? என்னது சாப்ஸ்டிக் டா கோயில் எக்ஸாமாடா? கோயில் எக்ஸ்ப்ளோர் பண்றியா? யா நம்ம ட்ரை பண்ணலாம். இது ஓகே பண்ணுவோம். காடை முட்டை. What is this? It's a vegetarian broth. I don't know. Yes, too hot. Manako chopsticks. இப்போ அனிக்குட்டி ரொம்ப நேரமா சாப்ஸ்டிக் வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காளேமா. அனி என்ன நீ ஆர்டர் பண்ணிட்டியா? மாம்ஸ் ஆர்டர் பண்ணிட்டீங்களா? யா சூப்பர். சூப்பரா இல்ல எப்ப கூட ஃபுட் குடுப்பா சிச்சி. யா மாம்ஸ் எடுத்து போடுங்க. இருங்க முட்டை போட்டா போடுங்க போடுங்க. பறந்துரும் முட்டையை அதுல எடுக்காதீங்க. Which idea could Google இருக்குடா? ஏய் நீங்க பண்றீங்களாடா அதன ஒண்ணு? எவ்வளவு முட்டை போடணும்? ஏய் அதுக்கு ரெண்டு முட்டை. இப்ப எதுல எப்பற தேடுதா? இவ்வளவு குட்டியா இருக்கு முட்டை. நீ எடுக்கறியா கடைசி? இல்ல இல்ல அனி அண்ணா முட்டை எனக்கு தெரிஞ்சு வெந்திருக்கு. அது அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. கொடுத்த $100 இந்த கடையை வந்து சுத்தி பாக்குற மாதிரி ஆயிடுச்சுடா. என்னென்ன சாஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஃப்ரீ இல்லையா? 99 சென்ட் போட்டுருக்காங்க. 99 சென்ட் லஞ்ச். மாம்ஸ் $93க்கு கடையை சுத்தி பாக்குறோம். இந்தடா. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு சட்டி மாதிரி வச்சுட்டாங்க. அதில் வந்து சூப்பு எல்லாம் கொதிக்க வச்சுட்டு ஸோ இது வந்து சோயாபீன் ஸ்ப்ரவுட்ஸ். எல்லா வெஜிடபிளும் போட்டு கலந்து அடிக்க வேண்டியது. ஐயோ என்னடா ஒரு ஃபிலே ஆயிடுச்சு. நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றதுக்கு தான். சாஸ் பார் ஐஸ்கிரீம்லாம் கூட எடுத்துவாங்களா? அப்போ தெரியலையே. ஆமாம் ஐஸ்கிரீம் எடுத்து எடுத்துன்னு வந்து வச்சிடறப்போடா. கேட்கலாம் அவங்க கிட்ட. நான் போய் கேட்குறேன். இது எவ்வளோ நேரம் ஆகணும்? எவ்வளோடா? 5 மினிட்ஸா?
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பாக வரலாம். ஆனால் வந்துட்டு நீங்கள் வெஜ் தான் சாப்பிட்றீங்க, ஐ மீன் நாங்கள் எக் சாப்பிட்டோம், இருந்தாலும் வெஜ் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ஒரு குட் பிளேஸே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது, எல்லாமே நான்வெஜ்ஜாக இருந்தது. ஸோ அதனால் எங்களுக்கு பெருசாக சாப்பிடவே முடியல. இன்னொன்று வந்துட்டு ஒரு மாதிரி அந்த இது ப்ராத்தே வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான் வாங்கினோம், இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. நான் அதான் சொன்னேன், இதுக்கு நானே வீட்டுக்கு போய் சமைச்சிருப்பேனேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி இது வந்து கடைசியாக டெசர்ட் எங்களுக்கு, ஆனால் சாப்பிட்றதுக்கு தாங்க முடியல. அதே மாதிரி முதலே சதீஷ் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஐஸ்கிரீமும் வந்து ஃப்ரீ தானா. மார்னிங் வந்துட்டு லஞ்சுக்கு வந்தீங்கன்னா தான் ஐஸ்கிரீம் வந்துட்டு விலையாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய ரெசிப்ட். டோட்டலாக வந்துட்டு 101 ஆச்சு. கிட்ஸுக்கு மட்டும் வந்து பாதி விலை, அதாவது $15 ஈச். அதனால் 2 பேருக்குனால $30. பெரியவங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் விலை. அவ்வளோதாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நாங்கள் கேக் வச்சுருந்தோம். இன்றைக்கி கார் எடுத்தோன்னா கண்டிப்பாக கேக்கை கட் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சந்தோஷம் தானே, அதனால் அந்த கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல கேக்கு சாப்பிட்டே ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை வந்து காரில் வரும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, தூங்கிட்டனால அவங்க கொஞ்சம் முழிச்சிருந்தாங்க. அவ்வளோதான், நாங்கள் கேக்கை வெட்டி சூப்பராக ஹாப்பியாக வந்து கொண்டாடி சாப்பிட போகிறோம். அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஸோ மச். எல்லாருடைய விஷஸ்க்கு ப்ரேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்ங்க. ஹாப்பி பரவாயில்ல விடுங்க. டெஸ்லா ஃபர்ஸ்ட் டெஸ்லா, யா டெஸ்லா டேவா, ஓகே. ஹாப்பி டெஸ்லா டு Me. ஸ்வீட் எடு கொண்டாடு. ஹாப்பி டெஸ்லா டு us. பக்காவா 4 பீஸா போடுறான்ப்பா. மேம் Finders keepers. தெரியுதா உங்களுக்கு? இருடா போதும்டா. Okay. ஈக்குவல் ஷேர் வராது. ஏன்னா நம்ம பெரிய பசங்கல பெரியவங்க சின்ன பசங்க சேமா சாப்பிடுவாங்க. அப்புறம் சண்டை. நீ குவார்ட்டர் கட் பண்ணல. கட் பண்றேன்டா. சாப்பிடுங்க. Chris, do you want to try it? That's fun though. ஊட்றா உனக்கு காசியா. அண்ணா கூட்டி விடுறா. சூப்பர். ஃபைண்டர்ஸ் கீப்பர்ஸ் வரதுல சூப்பர். Finder keeper. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம வந்து டெஸ்லாவில் வந்து சூப்பராக லாங் வீக்கெண்ட் வருது, அதாவது வந்து ஸ்ப்ரிங் ஹாலிடேஸ் வருது. அதுக்கு வந்து சூப்பராக டெஸ்லாவை எடுத்துகிட்டு ஊர் சுற்ற போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. பாய். நாங்கள் டெஸ்லா ஷோரூமில் எடுத்த கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள்.